இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சன்ல சண்டே ஸ்பெஷல் நுரையீரல் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்படி செய்யறது பார்க்கலாமா? நுரையீரல் குழம்பு ரெசிபிக்கு இன்னைக்கு நாங்க 2 நுரையீரல் எடுத்துருக்கோங்க. அதை தண்ணி ஊத்தி நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர்ல 50 ml எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு 2 அன்னாச்சி பூ சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. இது லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 15ல இருந்து 20 சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி வெட்டி உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நுரையீரல்ல உள்ள சேர்த்துக்கலாம். நுரையீரல்ல உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல தேவையான உப்பு சேர்த்துட்டு 3 சில் தேங்காய் 2 டீஸ்பூன் குழம்பு மசாலாவை பேஸ்டா அரைச்சு உள்ள சேர்த்துக்கலாம். நுரையீரல்ல நம்ம சேர்த்துக்கிற மசாலாக்களோட பச்சை வாசனை போற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் மசாலாக்களோட நுரையீரலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு 10ல இருந்து 13 நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம நுரையீரல் குழம்பு ரெசிபி ரெடி. இதை நீங்க சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நிஜமாவே சூப்பரா இருக்குங்க. இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல சுவையான ரெசிபிஸ்க்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.